வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 3 தொகுதிகளில் போட்டியிடுவது உறுதி. பாரிவேந்தர் எம்பி பேட்டி. திருச்சி காஜாமலையில் உள்ள SRM ஹோட்டல் அரங்கத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நாடாளுமன்ற பெரம்பலூர் தொகுதி உறுப்பினரும் கட்சியின் நிறுவன தலைவருமான பாரிவேந்தர் தலைமையில் கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து முன்னிலையில் நடைபெற்றது. இப்பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயசீலன் மற்றும் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்கள், மாநில, மண்டல, மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர் பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சியின் அனைத்து அணிகளைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தற்கால அரசியல் சூழ்நிலைகள், வரும் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பான கட்சியின் நிலைப்பாடு போன்ற முக்கிய கருத்துக்கள் ஆலோசிக்கப்பட்டன. மேலும் பொதுக்குழுவில் 15 முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழகத்தில் வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் மக்களுக்கு மத்திய மாநில அரசுகள் அனைத்து வகையிலும் உதவிட வேண்டும். மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேதமடைந்த தார் சாலைகள், கட்டிடங்கள், மின்கம்பங்கள் ஆகியவற்றை உடனடியாக சீரமைக்க வேண்டும். தமிழக அரசு மைய அரசை நட்போடு அணுகி தேவையான நிதியை பெற்று மக்கள் நல பணியாற்ற வேண்டும். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு கச்சத்தீவை உடனடியாக மீட்டு தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காத்திட வேண்டும். காவிரி டெல்டா மாவட்டங்களில் போதிய தண்ணீர் வராததால் விவசாய சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். புதுக்கோட்டை வேங்கை வயல் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவுகள் கலக்கப்பட்டு 1 வருடம் கடந்த நிலையில் இன்று வரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் இனிமேலும் விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பன உட்பட 15 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாரிவேந்தர் கூறுகையில், 4 லட்சம் பேர் குறையாமல் மாநாட்டில் மக்களை கூட்டி சக்தியை நிரூபிக்க வேண்டிய சக்தி எங்களுக்கு இருக்கிறது. அதை நிரூபித்து காட்ட இருக்கிறோம். ஆகவே அந்த மாநாட்டின் மூலமாக நாங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வளரும் ஒரு பெரிய அரசியல் கட்சி என்பதை நிரூபித்து காட்டுவோம். ஆகவே எங்களுக்கு கடந்த முறை பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தது. போட்டியிட்டோம், வெற்றி பெற்றோம். இந்த முறையும் எங்கள் கட்சியின் சார்பாக போட்டியிட திட்டமிட்டிருக்கிறோம். உறுதியாக எங்கள் கட்சியின் சார்பாக போட்டியிடுகிற தம்பிகள் யாராக இருந்தாலும் இந்திய ஜனநாயக கட்சியின் மூலமாக ஒரு MP தொகுதியை பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவார் என்பதை நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள உங்கள் தோழமை கட்சியில் யாரெல்லாம் இருக்கா, இன்னும் யாரெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு? எங்கள் தோழமை கட்சிங்கிறது நான் ஒரு தோழமை கட்சி, யாரோட ஒரு தேசிய கட்சியோட, அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆக மற்றவர்கள் யார் வருகிறார்கள் என்பது எங்களுக்கு தலைமை ஏற்கிற அந்த கட்சி தான் முடிவெடுக்கணும். நாங்கள் எந்த கட்சி இன்றைக்கி மைய அளவில் இருக்கோம், ஒரு தேசிய கட்சி, அதோடு இருக்கிறோம். நாங்களும் அவர்களோடு இருக்கிறோம். அவர்களோடு இன்னும் யார் வருவார்கள் என்பது அவர்கள் தான் விரைவில் முடிவெடுப்பார்கள். அது தேர்தல் நெருங்க அது தெரியும்.